கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29வது வசனம். இளைப்பாறுதலை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், வீடு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. சரி, இளைப்பாறுதல் நம்ம எங்க பெற்றுக்கொள்ளலாம், எப்படி இருந்தா அந்த இளைப்பாறுதலை நம்ம அனுபவிக்க முடியும், அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது இயேசுவின் இடத்தில் நம்ம போகும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்படும். நம்ம போக வேண்டிய வழியை அது காட்டும். அப்பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். இரண்டாவது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய சுவாபம் சாந்தமும் மனத்தாழ்மையாய் மாறும் பொழுது நம்ம அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.